ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா மகாபாரத் அப்படின்றது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் வந்து அந்த சீரிஸோட ரன் டைமாக இருக்குது. எவ்ரி சாட்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து அதில் போட்டிருந்தாங்க. பட் இந்த சாட்டர்டேக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 o'clock மேலே வந்து ஃப்ரைடே 11 o'clock மேலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷக்குள்ளே தான் வந்து அந்த ஒரு சீரீஸே வந்து இருக்குது. பட் இதில் என்ன முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா மகாபாரதம் அந்த ஒரு வரலாறு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஜென்ரலாகவே வந்து எல்லாத்துக்குமே மகாபாரதத்தை பற்றி ஒரு ஐடியா இருக்கும்ல. பட் இதை தாண்டி என்ன அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த சீரீஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வச்சு தான் வந்து முழுக்க அந்த சீரீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியோ இல்லை வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுத்தோ, ப்ராப்பரான வந்து ஒரு வசனம் வந்து சொல்லி கொடுத்தோ, இல்லை வந்து ஒரு மியூசிக் வந்து இவங்க ரெடி பண்ணி போட்டோ அப்படிலாம் இல்லாமல் முழுக்க வந்து ஏஐயில் வந்து ரெடி பண்ணி ஒரு சீரீஸ் வந்து உருவாக்கியிருக்கு. அதுதான் இந்த சீரீஸோட வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஏஐயில் உருவாக்குனது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து நம்ம எப்பவும் போல வந்து அந்த மகாபாரதம் கதை அது மாதிரி தான் வந்து ஆரம்பிக்குது. அதில் வந்து சாந்தனு, அதுக்கப்புறம் வந்து கங்கா அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து இதுலேயுமே வந்து இருக்கு. ஸோ சாந்தனு வந்து கங்கா என்ன சொன்னாலும் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்றதும், அவங்க வந்து குழந்தைய வந்து கங்கையில் வந்து வச்சுட்டாங்க. பட் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் வந்து எது சொன்னாலும் தடுக்கக்கூடாது அப்படின்றனால வந்து அவர் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்றதும், 4 குழந்தைங்களை வந்து கங்கையில் போட்டுட்டாங்க பிறந்தவனே அப்படின்றதும், மகாராஜா வந்து அதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தார் அப்படின்றதும் சாந்தனு மகாராஜா. அதுக்கப்புறம் இன்னும் 4 குழந்தைங்க இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் வந்து அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். அதுதான் வந்து இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் ஏஐயில் பண்ணுறப்போ வந்து அந்த கங்கா கேரக்டரில் வந்து அந்த மகாராணி கேரக்டரில் வரவங்க வந்து உண்மையிலே வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. ஈவன் மகாராஜா அவர் வர்ற சீன்ஸுமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. அதெல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து இது ஏஐ அப்படின்றது வந்து தெரியுதுன்னா, டைலாக் பேசும்போது வந்து நம்மளால வந்து கண்டிப்பாகவே வந்து நமக்கு ஒரு அப்படியே ஓகே பட் இது ஒரிஜினல் இல்லை என்னனாலும் அது வந்து ஏஐ தானே, ஒரிஜினல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைலாக் பேசுகிற இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழில் நம்ம பார்க்குறப்போ வந்து அந்த டைலாக் பேசுகிறப்போ வந்து அது ஏஐ அப்படின்றது வந்து தெரிஞ்சிருது. பட் ஆனால் அந்த மகாராணி அவங்க அந்த மகாராஜா அப்புறம் வந்து அந்த அரண்மனை செட்டப்பு, அந்த கங்கை செட்டப் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஏஐ மையே தெரியல. ஏதோ நம்ம ஒரு சீரிஸ் பார்க்குறப்போ வந்து விஎஃப்எஸ்ல பண்ணாலோ இல்லை ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் போய் எடுத்தாலும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ரெடியாக இருக்குது. மகாராஜா மகாராணி இதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. பட் ஆனால் சில விஷயம் வந்து அது ஏஐ அப்படின்றது தெரியுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைலாக் பேசுகிறப்ப வந்து தெரியுது. அதே மாதிரி வந்து மகாராஜா வந்து ஒரு டைலாக் வந்து எமோஷனாக வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ பேக் சைடில் நிற்கிறவங்க வந்து அப்படியே வந்து ஒரு மிஷின் நிற்கிற மாதிரி நிற்கும். ஏதாவது ஏஐ தானே, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாமல். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஏஐ, இருந்தாலும் ஒரிஜினலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோணுது. இன்னும் சில விஷயத்தில் எப்படின்னா வந்து இது முழுக்க வந்து சம்டைம் வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட ஃபீல் தரலாம். ஏன்னா வந்து இது ஏஐ அப்படின்றதுனால முழுக்க வந்து டைலாக்ஸில் வந்து இதை நடங்கி இருக்கு. 22 நிமிஷம் தான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைலாக்ஸ்லேயே தான் வந்து பின்னாடி ஸ்டோரியை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேக் ட்ராப்ல வந்து டைலாக்ஸ்லேயே சொல்றதுனால அதுவுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே வந்து வருது. அதே மாதிரி இன்னும் வேற எந்த இடத்துலலாம் வந்து இது வந்து ஒரு ஏஐ மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு ஆக்டர் நிற்கும் போது வந்து அந்த கோ ஆக்டர்ஸ்லாம் நிற்பாங்க. அதில் சில பேர் பார்க்கும்போது வந்து ஏஐ அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. அதுவே முக்கியமான ஒரு சீனில் வந்து ரொம்ப எனக்கு ஏஐ தெரிஞ்சது அப்படின்னா வந்து அந்த கண்ணிலேருந்து தண்ணி கட்டும். அதாவது வந்து தன்னோட 4 குழந்தை அதுதான் அடுத்த வாரிசுன்னு சொல்லி மகாராஜா எடுத்துக்கிட்டு இருக்காரு சாந்தனு மகாராஜா. பட் ஆனால் வந்து இவங்க கங்கை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்ன நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், எனக்கு எந்த கண்டிஷனும் போடக்கூடாது, இது சரி இதை பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ராஜாக்குனால எதுவுமே பண்ண முடியல. தொடர்ந்து 4 குழந்தைய வந்து கங்கையில போட்டுறாங்க. ரொம்ப அவர் வந்து ரொம்ப பெயின்ல வந்து இருக்காரு. அவரால் வந்து அரசாங்கத்தை வந்து கட்டி ஆள முடியல. ஸோ இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் அந்த குழந்தைய வந்து கங்கையில போடுறப்ப கண் கலங்குற ஒரு சீன் இருக்கு. அது வந்து அந்த கண் கலங்குறது தெரியுது வந்து அது அப்படியே வந்து ஏஐ தெரியுது. பட் இது நமக்கு தெரியுது இது ஏஐ சீரிஸ் தான் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசு இயங்குள்ள இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வரமாட்டேதுல. அந்த ஒரு இந்த சீன்லாம் வந்து ஒரிஜினலா ஒருத்தன் கண்ணு தண்ணி வந்து எந்த அளவு இருக்கும் அப்படின்னு இருக்கப்ப அந்த எமோஷன் வந்து கனெக்ட் ஆக மாட்டேது. அதுதான் இங்க வந்து ரொம்ப பிரச்சனை. இப்போ வந்து ஒரு ராஜா அவங்க மனைவி ராணிக்கு வந்து குழந்தை பிறக்குது. அதுதான் வந்து அடுத்து நமக்கு அப்புறம் ஒரு வாரிசு அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. அந்த அரசாங்கமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு, அந்த ஊர் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சாமிகள்லாம் வந்து நிறைய தரிசனம் எல்லாம் ஏகப்படுத்து பண்றாங்க அடுத்த வாரிசு கிளம்பிருச்சுன்னு. பட் ஆனால் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கங்கையில போடுறாங்க.
ராஜானால தடுக்க முடியல. ஏன்னா கண்டிஷனோட தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து என்னை வந்து இது செய்யாதன்னு சொல்லக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு சீன் மொத்த குழந்தை மட்டும் இல்லை, 2வது குழந்தையில 3வது குழந்தையில 4 குழந்தை இப்படி பண்ணுறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள வந்து அவ்வளோ பெயினாக இருக்காரு. இவர் வந்து வயசாகிட்டே போகுது, என்னடா இப்படி பண்ணுறாங்களே நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அந்த குழந்தைய தண்ணிக்குள்ளே போடுறப்ப அந்த ராஜாவோட பெயின் வந்து எப்படி இருக்கும்? தன்னோட பிறந்த குழந்தைய வந்து ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே போடுறாங்க, அதுவும் பெத்த அம்மாவே போடுறாங்கன்னா எப்படி இருக்கும் அது ஒரு ராஜாக்கு? ஸோ அப்படின்றக்கப்போ அந்த பெயினை வந்து காட்டுறப்ப வந்து அந்த ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடுது. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா அந்த கண்ணிலேருந்து தண்ணி வரப்போ அது மிஷின் தானே. ஸோ அது நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேது. இப்போ நான் வந்து ரொம்ப உள்ள டெப்த்தாக இறங்கி சொல்கிறனால வந்து எனக்கு அந்த பெயின் புரியுதே தவிர, நார்மலாக பார்க்குறப்ப இல்லைப்பா இப்போ இல்லாமல் அப்பா கண்ணில் தண்ணி வர ஒரு அப்பாவுக்கு குழந்தை இழக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய பெயின் அது அப்படின்றக்கப்ப எனக்கு அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் அந்த சாந்தனு அப்புறம் கங்கை அந்த மகாராஜா மகாராணி அவங்கள காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த பேக்ட்ரப் அந்த அரண்மனை அந்த கோயில் அந்த செட்டப்பு, அதுக்கப்புறம் அந்த தவம் பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு சாமியார்கள் செட்டப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி அந்த பெயின் காட்டுறப்ப, அதுக்கப்புறம் வந்து அந்த கோ ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப, மெயின் ஆக்டர் வந்து பேசுகிறப்ப அது பின்னாடியே அவங்க அப்படியே அசைவே இல்லாமல் அப்படி நின்றுகிட்டு இருக்கப்ப, அப்புறம் டைலாக் இதெல்லாம் வந்து நமக்கு இது வந்து ஒரிஜினல் இல்லைன்றதை வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க கிளியராக போட்டாங்க அது ஏஐ தான், இருந்தாலும் நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 20 நிமிஷம் வந்து அப்படி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. அதுமாதிரி நிறைய இது பேக் ட்ராப்லேயே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களால் வந்து 22 நிமிஷத்தில் வந்து உங்களை வந்து ஒரு 10-12 நிமிஷம் வந்து பார்க்க வைக்க முடியும். என்னதான் வந்து அவங்க முழு எமோஷனை வந்து அந்த ஏஐனால கடத்த முடியலனாலும், பட் மேக்ஸிமம் வந்து உங்களை பார்க்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும். அந்த மகாராணி சீக்வன்ஸ்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அது ஏஐ மையே வந்து தெரியாது. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வந்து அவங்களோட இன்ட்ரோவே வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பெண்மாய் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுமே வந்து ஒரு ஏஐ மையம் வந்து ஏஐ மையே தெரியாது, இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கும். சில பேர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம்ல, அந்த ஏஐ ஃபேஸில் வந்து உண்மையாக தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து பார்த்துற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கவெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் சத்குரு இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரிலாம் ஒரு ஃபேஸ் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தர் தமிழ் படங்கள்லாம் வந்து வருவார், அவர் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். நிறையா ஏஐ ஃபேஸ் பார்க்கும்போது வந்து பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம கேரக்டர் வந்து தமிழ் சினிமா நிறைய பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் வந்து நிறைய சீன் வரும். பட் ஓவராலாக வந்து ஒரு 22 நிமிஷம் அவங்களை வந்து ஒரு 10-15 நிமிஷம் பார்க்க வைக்கும். பட் நிறைய சீன் வந்து என்னடா இது ஏஐ தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க வைக்கும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் Disney+ Hotstarலேருந்து பாருங்கள். பட் ஆனால் அந்த 22 நிமிஷத்தில் வந்து ஒரு அட்வர்டைஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நமக்கு நிறைய பொறுமை வேணும். எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு சீரீஸ் அந்த ஒரு எபிசோட வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஏஐயில் வந்து முழு கான்ஃபிடென்ட்டாக நான் பார்த்துருவேன், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ பொறுமை இருந்தால் தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த மகாபாரதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, அது ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக வந்து இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம் அப்படின்றக்கப்ப நமக்கு எதுவுமே தெரியாமல் ஸ்பிரிச்சுவலாக உள்ளவங்க அந்த மகாபாரதம் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகலாம். நிறைய அந்த மைனஸ்லாம் வந்து எதுவுமே தெரியாது. அப்படி மகாபாரதத்தை உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சு அந்த வரலாறுலாம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சனுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சீரிஸ் தான். தாராளமாக பாருங்கள். நன்றி.